வாண்டடாவே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஷார்ட் ஃபிலிம் இது வந்து கலர் டோன் கம்மி பண்ணி ஒரு ஷார்ட் ஆ ஃபிலிம் மேக்கர் எப்படி பண்ணுவாங்க அது ஆமா குடுத்துருந்தீங்க. ஆமா ஏன்னா அத பார்க்கும்போது அதான் நான் சொன்னேன்ல, ஒரு கொஞ்ச நேரம் லேட்டா அந்த ப்ரொடியூசர் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு அவருக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்காக பண்ணது தான் அந்த விஷயங்கள். சில இடத்துல அந்த நைட்டு ஹீரோவும், ஹீரோயினும் அந்த ஒரு ரூம்ல மீட் பண்ற சீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டார்க் இவங்க மட்டும் தான் லைட்ல இருப்பாங்க. ஆ. அந்த ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணி நின்றுப்பான். அதுவும் அந்த மாரி தான் இருந்தது. ஒரு மாரி கலர் டோன் என்னடா கம்மியா டல்லா இருக்கோ! படம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ப. அந்த இது இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் உடைச்ச உடனே, ஓகே டேய் இது ஷார்ட் ஃபிலிமா அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அது ரியலா இருந்த மாரி. இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா, ஒரு அமெச்சூரான ஷார்ட் ஃபிலிம் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாருன்னா அக்செப்ட் பண்ணும். அது அமெச்சூரா வரணும், லைக் அந்த பீரியடிக்கா வரணும்னு ட்ரை பண்ணது. அது இப்போ அந்த பியூட்டிஃபுல் டோனா மாறி எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா. ஸோ அது நல்லா இருந்தது. அடுத்து தான் நம்ம மேட்டருக்குள்ள வரோம். என்னன்னா, சோசியல் மீடியா, யூடியூப். அது அது வந்து அ ஐ மீன் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ரிகார்டிங்கா உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா ப்ரோ பெர்சனலா? இந்த மாரி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டோ, இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா ஒரு இந்த தாட் உங்களுக்கு வந்தது இல்லையா? 2 பேருக்குமே கேட்கிறேன். இது சொல்லணும் இருக்கு. ஸோ அது அந்த மாரி ஏதாவது தப்பா நடந்திருக்கா? 2 பேருமே ஷேர் பண்ணுங்க. நான் 90s கிட்ஸ் 90ல பொறந்தவன். இப்போ பொறந்தவங்க எல்லாருமே யாரும் எங்கள மாரியே இல்ல. நான் ரொம்ப கவனிக்கிறேன் நான். சனிக்கிழமை ஆச்சு ஓகே. எல்லாம் என்ன சனிக்கிழமை லீவு. கிராமம். எங்க யாரையும் வீட்ட விட்டு வெளில காணோம். ஞாயிற்றுக்கிழமை எவனும் யாரையும் வீட்ட விட்டு வெளில காணோம். திருவிழா நடக்குது அங்க யாரும் இல்ல. தீபாவளி நடக்குது ஒண்ணா கூடி வெடி வெடிக்க மாட்றாய்ங்க. இது என்ன எனக்கு புரியல. ஊருக்கே போக பிடிக்க மாட்டுது. எல்லாம் என்ன பண்றாய்ங்கன்னு ஆழ்ந்து யோசிச்சா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பெட்ல படுத்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. சரி ஓகே. நீ மொபைல் தான் பார்க்குற. நீ மொபைல்ல என்ன பார்க்குற? ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆப் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இன்ஜினியரிங் வீடியோஸ் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ராக்கெட் செய்றது எப்படின்னு பார்க்குறீங்களா? இல்ல குரூப் 4 எக்ஸாமுக்கு எதுவும் படிக்கிறீங்களா? என்னதான்டா பண்றீங்கன்னு பார்த்தா, அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வீடியோ போட்டுட்டு இருக்கான். அத இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு வீடியோ போடுறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இவங்களுக்குள்ள ஏன் நீங்க 2 பேரும் நேராவே பார்த்து பேசிட்டு போ வேண்டியதானே? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்னன்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அந்த சமூக பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த பொறுப்பை யாரும் குடுக்குறாங்க, குடுக்கலன்னாலும், சமூக பொறுப்பு எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே அது இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரியில, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, பூமிங் டைம். இந்த ரிவ்யூன்றது ஸ்டார்டிங் டைம்ல ஹியூமிலேட் பண்றது. ஆர்டிஸ்ட், டைரக்டர், ப்ரொடியூசர் ஹியூமிலேட் பண்ணி ரிவ்யூ பண்ணி கலவரமே இருக்கு எஃப்எஃப்சி ஆஃபீஸில். பிளாஸ்ட் பண்ணாங்க ராகவா லாரன்ஸ் அவருடைய படத்துக்கு அந்த டைரக்டர். ஹி பிளாஸ்டட் தட் ரிவ்யூ பர்டிகுலர்.